நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளை தினம். வருகிற ஆகஸ்ட் மாதம் ஹிந்தி தேர்வு நடக்குது. அதில் மத்தியமால் இன்றைக்கி ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக ஏற்கனவே நாங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோட ஃபுல்லாக கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட போட்டிருக்கோம். வித் கொஸ்டின் பேப்பர்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸில் ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சரும் போடுறோம். அதில் இந்த ஆன்சர் இல்லாத அதில் போய் நீங்கள் படிச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆகஸ்ட் 2025 மத்தியமா ஃபஸ்ட்டு பேப்பர் மார்னிங் நடக்கக்கூடிய பேப்பர், சண்டேயில் நடக்கும். காலையில் அது நடக்கக்கூடியது. இது எக்ஸாம் ரோல் நம்பர்னு உங்கள் ஹால் டிக்கெட்டில் நம்பர் இருக்குது. இந்த நம்பர் எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த சென்டர் அப்படின்னு எந்த ஊருன்றது அங்கே ஹாலில் டீச்சர் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே தீன் இருக்குது. இந்த இடத்துல என்றைக்கு அந்த தேர்வு எழுதுறீங்களோ அந்த இடத்துல இந்த டேட் நீங்கள் போடணும். தீன்ற இடத்துல டேட் போடணும். நேம் ஆஃப் த சென்டர் அப்படிங்கும்போது நம்ம எந்த ஊர் அப்படின்றது அந்த இடத்துல நம்ம எழுதணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது உங்கள் நேம் இங்கிலீஷில் எழுதலாம். தமிழ்லையும் கூட நீங்கள் செகண்ட் லெவலு தமிழில் கூட நீங்கள் எழுதலாம். கீழே சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது உங்களை சிக்னேச்சர் எழுத சொல்லுவாங்க. தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் கூட இந்த சிக்னேச்சர் போடலாம். இங்கே தயவுசெய்து போடக்கூடாது. இங்கே எக்ஸாம் சூப்பர்வைசர் பரீட்சை செயலர் தான் இங்கே சைன் பண்ணுவாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது, அங்கேயே எக்ஸாம் ஹாலில் சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். இப்போ மார்க் 100 மார்க்ஸ். இது மொத்தம் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை இதில் போடுவாங்க. இந்த போன டைம் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக அதுலேயே ஆன்சர் ஃபில் பண்ணுற மாதிரி பிராந்தி மத்தியமாக ராசி பாஷெல்லாம் பிரிண்ட் அவுட் மாதிரி அப்படியே கொடுத்து அதுலேயே ஆன்சர் ஃபில் பண்ணி அப்படியே நீங்கள் டீச்சர்ஸ் கொடுத்துட்டு வர மாதிரி தான் வரும். கொஸ்டின் பேப்பர்ஸ் தனியாக செப்பரேட்டாக கொஸ்டின் வராது. இப்போ ஃபஸ்ட் ஒன் किसी एक पत्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இந்த பத்தியாம்சம் இந்த பேராகிராஃப் இந்த போயமில் வர பேராகிராஃப் இந்த பத்தியில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் சந்தர்ப்பமும் பாவார்த்தம் குறிப்பும் விளக்கம் இதை படித்து பார்த்ததுக்கு என்ன குறிப்பு விளக்கன்றது நம்ம எழுதுறது. சந்தர்ப்பில் யக் பத்தியாம்ச சங்கதி கஃபல் நாமக்கு கவிதா சேல் யாக இந்த பாடல் சங்கதி ஃபல் என்ற பாடலிருந்து தரப்பட்டிருந்து அந்த போயமுடைய பாடல் இங்கே இந்த தலைப்பு நீங்கள் எல்லாமே ஹிந்தியில் தான் எழுதணும். ஹிந்தியில் எழுதணும். கவி சங்கதிக்கே பாரேமி பாத்தேகன். இது கவிஞர் நல்ல கருத்துக்களை இதில் இப்போ கூறியிருக்கிறார். பாவார்த்தை இதுக்கு உண்டான விளக்கத்தை செயலுக்கு உண்டான விளக்கத்தை தான் இங்கே எழுதணும். பாவார்த்தில் விளக்கம் கவி ககத்தேகன் கவிஞர் கூறுகிறார். पढ़े लिखे पंडितों के साथ दोस्ती करने से हमारी मूर्खता दूर हो जाती है. इवन कविஞர் என்ன சொல்கிறாருன்னா படே லிக்கே இந்த படித்து படிக்க எழுதி தெரிஞ்ச அறிஞர்களிடம் படித்தோம் அப்படின்னா படித்தும் எழுதி தெரிஞ்ச அறிஞர்களுடன் நம்ம தோஸ்தி அவங்களோட நட்பு கொண்டால் நம்மகிட்ட தான் ஹமாரி மூர்க்கத்தா அப்படின்னா நம்மகிட்ட முட்டாள்தனம் ஓடி போயிடுமா. ஆனால் நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்ல பழக்கவழக்கம் தான் நம்மளுக்கு வரும். அதனால் நம்மகிட்ட கெட்ட குணமெல்லாம் அது தூரமாக ஓடிடும். தூர்கோ ஜாத்திகை அது தூரமாக சென்று விடுகின்றன. இது மொத்தம் இதுக்கு 5 மார்க்கு. அவங்க எனி 1 தான் எழுத சொல்லியிருக்காங்க. இது டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 எழுதுங்க. 1 எழுதுனா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். இதில் 3 கொடுத்துருக்காங்க. செகண்ட் சந்தர்ப்ப யக் பத்தியாம்ச ஏக்கு பூந்து நாமக்கு கவிதாலியா கயாகை. இது ஏக்கு பூந்து என்ற பாடலிருந்து அந்த போயத்திலிருந்து இந்த கொடுக்கப்பட்டுள்ளது. கவி ஸ்ரீ அயோத்தியா சிங் உபத்தியாக ஹரிவோத் என்பவர் இந்த பாடல் இயற்றியிருக்கிறார். இந்த பாடல் இயற்றியவர் ஆசிரியர் பேரு நம்ம இந்த இடத்துல எழுதணும். அயோத்தியாய உபத்தியாய ஹரிவோத். விளக்கம் இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம் கவி ககத்தேகன் கவிஞர் கூறுகிறார். बादल में निकल कर एक बूंद सीपी में पढ़कर मोती बन गई लोग பாதல் கி. அப்போ கவிஞர் என்ன சொல்கிறேன்னா பாதல்னா மேகத்திலிருந்து வெளிவருகின்ற நிக்கல்கர் அப்படின்னா வானத்திலிருந்து மேகத்திலிருந்து வெளிவருகின்ற ஏக்கு பூந்து ஒரு துளி மழை துளி. ஏக்கு பூந்துனா மழை துளி சீப்பி அப்படின்னா ஒரு சிப்பியில் இப்போ விழுது. அந்த மழைத்தில் ஒரு சொட்டு தண்ணி அந்த சிப்பிக்குள்ளே போய் அது விழுந்து என்ன ஆகிடுச்சது முத்தாக மோத்தி அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். அந்த சிப்பிக்குள்ளே பட்டோட அது முத்தாக பன்னுனா மாறியதே பன்கை லோகு அப்புனா கர் சோடிக்கர் பாகர் நிக்கல் நீ சம்மிய டர்த்தேகை. அதுபோல் எப்படி மழைத்தில் அது வெளியில் வரப்போ ஆனால் உண்மையிலேயே அது பயந்து தான் அது வருமா.
நம்ம எங்கே போய் நம்ம சொட்டு நம்ம எங்கே போய் விழ போகிறோமோ தெரியல அப்படின்னு பயந்துக்கிட்டே வரோம். இருந்தாலும் ஒரு சிப்பியில் விழுந்து அது முத்தாக மாறிச்சு. அதுபோல் வந்து மக்கள் வந்து அப்புனா கரிச்சு மக்கள் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அவங்க என்ன பண்ணக்கூடாதான், பயப்படக்கூடாது. பாகர் வீட்டை விட்டு கிளம்பும்போது நிக்கல்தே சாமி அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்க பயப்படக்கூடாது. டர்த்தி அப்படின்னு பயக்கூடாது. நம்ம வெளியில் போகிறோம், எப்படி இருப்போம் ஏதுன்னு எந்த ஒரு பயமும் மக்கள் வந்து பயப்படாமல் தைரியமாக வெளியில் வரணும். வே இஸ் பூந்து பூந்து தரகு அச்சி அச்சி ஜககே சகத்தேகே. எப்படி இந்த மழைத்தில் வந்து அது வந்து தைரியமாக பயந்து இருந்தாலும் அது கடைசியில் வந்து முத்தா மாறிச்சு. அதுபோல் மக்கள் வந்து பயப்படாமல் வெளியில் வந்தால் தான் அவங்க வந்து ஒரு நல்ல இடத்த வந்து அவங்களால வந்து அடைய முடியும். அச்சி ஜககுன பிளேஸ் இடம், அச்சின்னு நல்ல இடத்த வந்து அவங்களால வந்து எந்த ஒரு செயலும் வந்து அடைய முடியும். தேர்டு ஒன்று சந்தர்ப்ப பாவார்த்தை. இந்த பாடலுக்கு வந்து சந்தர்ப்ப பாவார்த்தை எழுதணும். யக்கு பத்தியாம்சம் இந்திரதனுஷ் நாமக்கு கவிதா சே லியாகயாக. இந்த பாடல் வந்து இந்திரதனுஷில் வந்து வானவில் அர்த்தம். இந்த வானவில் என்ற பெயரிலிருந்து இந்த கவிதை வந்து இயற்றப்பட்டுள்ளது. கவி ஸ்ரீ ராம்பதி சுக்கல். இந்த பாடல் இயற்றியவர் வந்து ராம்பதி சுக்கல் என்பவர் இயற்றியிருக்கிறார். இப்போ பாவார்த்தை இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம். கவி ககத்தேகன் கவிஞர் வந்து அழகாக கூறுகிறார். நாரங்கி லால் ஹரா பீலா பயங்கனி ஆஸ்மானி நீலா ஷாத்து ரங்கோன் கா யக்கு சுந்தர் ஓர் ரங்கோன் கா ரூத் இந்திரதனுஷ் கிசிசே மிலா. கவிஞர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி அந்த வானவில் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து ககத்தேகை நாரங்கி. இது நாரங்கி அப்படின்னா வந்து ஆரஞ்சு, லால்னா சிவப்பு, ஹரானா வந்து பச்சை, பீலானா மஞ்சள், பயங்கினி அப்படின்னா வந்து கத்திரிப்பு கலர், ஆஸ்மானினா வந்து நீல கலர் ப்ளூ, நீலா அப்படின்னா வந்து ஸ்கை ப்ளூ போன்ற 7 கலர் வானவில் இந்திரதனுஷ் வானவில் வந்து 7 கலரை குறிக்கும். அதுபோல் சாத்து ரங்கோன். இந்த 7 சாத்துனா 7ன்னு அர்த்தம். 7 நிறங்களும் யக்ஸ். இந்த 7 நிறங்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது வானவில் வந்து ரொம்ப வந்து அழகாக தெரிகிறது. ரங்கீலா ரூப். அந்த ரங்கீலா அப்படின்னா வந்து அந்த நிறங்கள் வந்து அந்த வடிவத்தில் வந்து இந்திரதனுஷ் வந்து கிசிசே மில்தாக. அது எப்படி வந்து அந்த இந்திரதனுஷ் வந்து எப்படி வந்து அது வெளிப்பட்டது, இது யாருடைய செயலும், இது வந்து கடவுளுடைய செயல் தான். கடவுளுடைய படைப்பால் தான் வந்து நம்ம 7 நிறங்கள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு கவிஞர் வந்து அழகாக கூறுகிறார். செகண்ட் ரோமன் ஹிந்தி 5 பிரச்சனைக்கு உத்தர் லீக்கே. மொத்தம் இதில் டோட்டலாக 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இங்கே டோட்டல் மார்க் இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 5 மட்டும் அட்டெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அந்த கொஸ்டின் தான் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து லக்கடி கோயிலா கைசேகு ஜாத்திகை. லக்கடி அப்படின்னா வந்து மரக்கட்டு வந்து எப்படி வந்து நிலக்கரியாக மாறியது. கோயிலா அப்படின்னா நிலக்கரின்னு அர்த்தம். அந்த கட்டை மரக்கட்டை வந்து எப்படி நிலக்கரியாக மாறியது. ஆகுக்கே சாத்து மில்கர் லக்கடி கோயலா பன் ஜாத்திகை. ஆகிய நெருப்புடன் சேருவதால், ஆகு அப்படின்னு நெருப்புன்னு அர்த்தம். நெருப்புடன் தேர்வதால் இந்த மரக்கட்டையில் தீப்பத்தி எறியதுனால அது வந்து நிலக்கரியாக மாறியது. செகண்ட் ஒன் கிஸ்கி சங்கத்தி சே கீட்டு பதங்கு ஜல் ஜாத்தேகை. கிஸ்கி எதனுடைய உறவு வந்து இப்போ எந்த பூச்சிகள் வந்து எரிகின்றது. தீபக்கு சங்கதி. தீபக்குன்னா வந்து விளக்கினுடைய ஒளியிலிருந்து கீட்டு பதங்கு ஜல் ஜாத்திகை. விளக்கினுடைய ஒளியிலிருந்து அந்த கீட்டு பதங்கு அப்படின்னா வந்து இந்த பூச்சிகள் அர்த்தம். அந்த பூச்சிகள் அழிகிறது. सेकंड बूंद थर्ड वन बूंद बाथरूम की गोत से निकलकर किया सोच दिगाई. பூந்தினா வந்து மழைத்திலிருந்து மேகத்திலிருந்து வரும்போது கோத்தினா வந்து மடின்னு அர்த்தம். மேகன்றது ஒரு மடி மாதிரி. அப்போ அந்த மேகத்தின் மடியிலிருந்து நிக்கல்கள் வெளியில் வரும்போது அது என்ன யோசித்தது, மழைத்திலிருந்து என்ன யோசிக்குது. பூந்து பாத்ரூம்க்கு கோத்திசே மழைத்திலிருந்து மேகத்திலிருந்து மடியிலிருந்து மில்கர் வெளியில் வந்து யக்கு சோன்சிதாக அது யோசிக்கிறது. என்னவென்றால் ககாங் ஜாயகி அவரு வகு பச்சி பாயன் யா மிட்டு ஜாயேகா. நான் வெளியில் வந்து தைரியமாக நான் வந்து மேகத்திலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. ககாங் ஜாயேகி இப்போ நீ எங்கே நான் போக போகிறேன்னு தெரியல.
பக்கு பஜ்ஜி பாயகி, நான் உயிரோடு இருப்பேனா இல்லது அழிஞ்சு போயிடுவேனான்னு எனக்கே தெரியல. யானை அல்லதுன்னு அர்த்தம், அல்லது மிட்டுனா வந்து மண்ணுன்னு அர்த்தம், இல்லைன்னா மண்ணோட மண்ணை நான் வந்து அழிஞ்சிருவேனான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது தைரியமாக வந்தது. இருந்தாலும் அது பயந்துக்கிட்டு அது வந்து யோசிக்குதான் மலைத்துளி மேலேருந்து கீழே வரப்போ. 4th ஒன், தாரே ஆகாஷ்மி கைசே லகடு ரகே ரகேஹைன். தாரை அப்படின்னு நட்சத்திரங்கள் வந்து வானத்தில் எப்படி தொங்கிக் கொண்டிருந்தன. லடக்கு அப்படின்னா தொங்கிக்கிட்டு இருக்கும். மேலே வந்து நட்சத்திரம் இருக்குது, வானத்தில் எப்படி வந்து தொங்கிட்டு இருந்தது. ஆகாஷ்மே தாரே வானத்தில், ஆகாஷ்மேன வானத்தில் நட்சத்திரங்கள், பினா கிசி ரஷிக்கே லடக்கு ரகேகை. நட்சத்திரங்கள் வந்து எந்த ஒரு வந்து பினா கிசி ரஷினா வந்து கயிறுன்னு அர்த்தம், எந்த ஒரு கயிறும் இல்லாமல், பினானா இல்லாமல் அர்த்தம், எந்த ஒரு கயிறும் யாருடைய உதவியும் இல்லாமல் நட்சத்திரங்கள் வானத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன. லடக்கு ரகேகை. 5th ஒன், இந்திரதனுஷ் கைசா பிறக்கட்டு ஹோத்தாக. இந்திரதனுஷ் எப்படி தோற்றமடைகிறது. பிறக்கட்டு அப்படின்னா வந்து எப்படி தோற்றமளித்தது. இந்திரதனுஷ் தூர் தக்கு ஜமீன்கு சூத்து ஹுரா பிறக்கட்டு ஹோத்தாக. இந்திரதனுஷ் வந்து தூர் தக்கு, அது வெகு தூரம் வரைக்கும், இந்த வந்து வானவில் வந்து வெகு தூரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தோற்றமளிக்கிறது. அது வந்து அந்த வானவில் வந்து நம்ம தரை வரைக்குமே படுமா. ஜமீன்கோ சூத்து அப்படின்னா வந்து நம்ம கீழே பூமி வரைக்குமே அந்த வில்லு வந்து படும். ஜமீன்கோ சூத்து ஹரா பிறக்கட்டு ஹோத்தாக, தரை மீது அது படுகின்றன. 6th ஒன், ஹோனகார் பாலகு பாட்டு சீக்கினே கைசே ஜாத்தேகை. ஹோனகார் ஒழுக்கமுள்ள பாலக்குன்னு வந்து சிறுவர்கள் என்ன கற்றுக்கொண்டனர். ஹோனகார் பாலகு ஷபேரே ஜல்தி உடுக்கர் அப்புனா ஷாத்து முகு தோக்கர் பாட்டு சோச்சினி ஜாத்தேகை. நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்கள் அதிகாலையில், சப்ரே அப்படின்னா காலையில்னு அர்த்தம், காலையில் எழுந்து, ஜல்தினா காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்து, உட்கர்ணை அந்த அதிகாலையில் வந்து சீக்கிரமாக அந்த மாணவர்கள் எழுந்து தன்னுடைய காத்து மூக் அப்படின்னா வந்து கைகளையும் முகங்களையும் கழுவி, தோடுகள் முகம் கை கால்களை கழுவி அவங்க என்ன பாடத்தை படிக்கின்றனர். சீக்கினே ஜாத்தேகை. அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, பாடத்தை வந்து படித்து கொண்டிருக்கின்றனர். 7th ஒன், ஸ்கூல் से छुट्टी होने पर होनहार बालक कहाँ जाते हैं. ஸ்கூல் விட்டவுடன், ஸ்கூல் से சுட்டி ஹோனே பர் ஹோனகார், பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் எங்கே சென்றனர். ஸ்கூலுக்கு அப்படியே பார்த்து அப்படியே பாலக் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு ஸ்கூலுக்கே சுட்டி ஹோனே பர் ஹோனகார் பாலக்கு கர் ஜாத்தேகம், பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் வீட்டிற்கு சென்றனர். அப்போ அந்த கர்ன்னு எழுதிட்டா போதும், இந்த ககாங் பதிலாக கர்ன்னு அந்த வீட்டுக்கு சென்றனர். இது எழுதினாவே உங்களுக்கு வந்து மார்க் 2 மார்க் கிடச்சிரும். இதெல்லாம் கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. 8th கொஷின், உருத்து கே அனுசார் மேகனத்துக்கு பினா ஹம் கியா யா நகி சக்தி. உருந்து அப்படிங்கும்போது ஒரு நபருடைய பெயர் தான் உருந்து. அவருடைய கூற்றுப்படி, அவருடைய சொற்படி மேகனத்துக்கு பினாகம், அவர் வந்து என்ன சொன்னார், எதை வந்து அவங்களால செய்ய முடியவில்லை. உருந்து கே அனுஷார் மேகனத்துக்கு பினாகம், இந்த ஹம் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு வித்யா தன் யா நகி சக்தி. வித்யா அப்படின்னா வந்து கல்வின்னு அர்த்தம். அவங்க அவருடைய கூற்றுப்படி அவங்க எதுவுமே வந்து நிறையா வந்து பணம் வேணும், செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியர்கள் வந்து உருத்து வந்து ஒரு குருவாக இருப்பார். குரு சொல்கிறது அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க பணத்து மேலேயும் இது ஆசைப்பட்டதுனால அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அதனால் அவங்க சொற்படி கேட்கவில்லை. வித்யா தன் யா நகி சக்தி. தேடி ரமன் கிஷி ஏகே கவிதா கா சாராம்ச லிக்கிய. கவிதானது போயமில் வர எஸ்சியை கொடுத்துருக்காங்க. இது மார்க் வந்து இது 14 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு பூந்து கொடுத்துருக்காங்க. இந்த தனுஷு, அடுத்தது ஹோனகார். இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த 3ல் வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்டு நல்லா படிச்சுக்குங்க. ஏற்கனவே வீடியோஸ் ஃபுல்லாக நான் வந்து தமிழ் மீனிங்கோட போட்டிருக்கேன், லைனாக போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுங்க. இதுக்கு மார்க் வந்து 14 மார்க். ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் எழுதினா கூட போதும், உங்களுக்கு 14 மார்க் அப்படியே கிடைக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.